Hi, இந்த வீடியோல நான் புதுசா ஸ்டாக் மார்க்கெட்ல வர போறேன். இப்பதான் நான் இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சேன் அப்படின்னு சொல்றவங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா நான் ஸ்டாக் மார்க்கெட்ல வந்த புதுசுல நான் சில ப்ராப்ளம்ஸ்லாம் ஃபேஸ் பண்ணேன். அந்த மிஸ்டேக்ஸ்லாம் நீங்க பண்ணக்கூடாதுன்னு சொல்லி நான் இந்த வீடியோ மேக் பண்றேன். ஏன்னா நான் காமனான பண்ண நிறைய மிஸ்டேக்ஸ் நீங்களும் பண்றதுக்கான சான்சஸ் இருக்கு. ஏன்னா இது எல்லாருமே பண்றது தான் புதுசா மார்க்கெட்ல வரீங்க. இந்த மிஸ்டேக் நீங்க கொஞ்சம் கம்மி பண்ணி அதெல்லாம் நிறுத்திட்டீங்கனாலே நீங்க நல்ல இன்வெஸ்டரா ஆகலாம். நான் புதுசாக ஸ்டாக் மார்க்கெட்டில் வந்த புதுசில் நான் பண்ண ஃபர்ஸ்ட் மிஸ்டேக் என்னன்னா ஒரு ஸ்டாக்கோட ப்ரைஸை வச்சு ஜட்ஜ் பண்ணுறது. இப்போ ஒரு ஸ்டாக்கோட வேல்யூ 100 rupees இருக்குன்னா 100 rupees இருக்க ஸ்டாக் வந்து சின்ன கம்பெனி சின்ன ஷேர்ஸ் அப்படின்னு சொல்லி நான் இது பண்ணிக்கிறேன். இப்போ 10,000 rupees 5,000 rupeesலாம் இருக்குல்ல, இந்த கம்பெனிலாம் பெரிய கம்பெனி. உதாரணத்துக்கு MRF பார்த்தீங்கன்னா 1 lakh மேலே இருக்குது. இந்த MRF கம்பெனி தான் பெரிய கம்பெனி. இந்த 100 rupees இருக்க கம்பெனி 200 rupees இருக்கலாம் சின்ன கம்பெனி. இது போல ஒரு மைண்ட் செட் வச்சு நான் இருந்தேன். ஏன்னா இப்போ ஒரு கம்பெனி வந்து பெரிய அமௌண்ட்டாக இருந்தால் தான் நமக்கு ஒரு இதுவாக பெரிய கம்பெனி அப்படின்னு சொல்லி. ஆனால் எல்லாராலையும் வாங்க முடியாது. அதே மாதிரி ஒரு ஸ்டாக்கோட வேல்யூ, ஒரு ஸ்டாக் நல்ல கம்பெனியா இல்லை பேட் கம்பெனியா அதை முடிவு பண்ணது ஒரு ஸ்டாக்கோட வேல்யூ கிடையாது, அதோட மார்க்கெட் கேபிட்டலைசேஷன். இப்போ MRFோட மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட டாடா கம்பெனியோட கம்மி. டாடா ஸ்டீலோட ப்ரைஸ் வந்து கிட்டத்தட்ட MRFோட கம்மி தான். ஆனால் MRFோட மார்க்கெட் கேபிட்டலைசேஷனோட டாட்டாவோட மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் அதிகம். இதை உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும். இப்போ 500 rupees இருக்க ஷேர்ஸை நார்மலாக இப்போ 100 பேர் வாங்குறாங்கன்னா இப்போ MRF மாரி 1 lakh மேலே இருக்க ஷேர்லாம் கிட்டத்தட்ட 10 பேர் 15 பேர் அப்படி தான் வாங்குவாங்க. இதோட மெயின் ஆஃப் தி ஷேர் ஹோல்டரே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட FII தான் அதிகமாக ஷேரை ஹோல்ட் பண்ணிச்சுன்னா ஒரு ஸ்டாக் நல்ல கம்பெனியா இல்லை கெட்ட கம்பெனியாக கிட்ட முடிவு பண்ணுறது அந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் கிடையாது. அந்த ஸ்டாக்கோட மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் லாஸ்ட் 5 yearsோட ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட் தான் முடிவு பண்ணணும். ஏன்னா ஒரு நல்ல ஸ்டாக்கை ப்ரைஸ் வந்து ஜட்ஜ் பண்ணாது, அந்த ஸ்டாக்கோட மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் தான் ஜட்ஜ் பண்ணணும். இப்போ உதாரணத்துக்கு நம்ம இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட்டில் பெரிய ஸ்டாக்னா எந்த ஸ்டாக் சொல்லுவோம், எது அதிகமான ப்ரைஸ் இருக்குது? MRF சொல்லலாம். ஏன்னா கிட்டத்தட்ட 1.25 lakhs மேலே இருக்குது. கிட்டத்தட்ட 1,25,000 அந்த ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஆனால் இல்லை நார்மலான ஒரு புதுசாக வந்தவங்க கேட்டால் என்ன சொல்லுவாங்க, MRF தான் பெரிய கம்பெனி, MRF தான் நல்ல ஸ்டாக் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி ஜட்ஜ் பண்ண முடியாது. ஏன்னா MRFோட மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் ஆல்மோஸ்ட் 500 million தான். இதே டாடா ஸ்டீல், டாடா மோட்டார்ஸ் இது போல் நீங்கள் மார்க்கெட் கேபிட்டலைசேஷன்லாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2 billion 3 billion இருக்கும். கிட்டத்தட்ட MRFோட சொத்து மதிப்போட இந்த கம்பெனிஸ்லாம் வந்து அதிகம். அதனால நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்கள் ஒரு ஸ்டாக்கை ப்ரைஸை வச்சு ஜட்ஜ் பண்ணாதீங்க, அதோட மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் லாஸ்ட் 3 to 5 years ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட், ரெவன்யூ ஸ்டேட்மெண்ட் இது எல்லாம் வச்சு ஒரு ஸ்டாக்கை ஜட்ஜ் பண்ணுங்க. செகண்ட் டைப், இப்போ புதுசாக ஸ்டாக் மார்க்கெட்டில் வரீங்கன்னா ஒரு சிலர் இப்போ சோஷியல் மீடியாவை பார்த்து வந்திருப்பீங்க, இன்ஸ்டாகிராம் ஆர் யூடியூப் பார்த்து. இப்போ இவங்க இந்த ஸ்டாக்கை ரெக்கமெண்ட் பண்ணாங்க, இந்த ஸ்டாக்கை ரெக்கமெண்ட் பண்ணாங்க அதுன்னு சொல்லி நீங்கள் நினச்சி வராதீங்க. ஏன்னா இவங்க சொல்கிறாங்க அவங்க சொல்கிறாங்கன்னு சொல்லி நீங்கள் வாங்கக்கூடாது. எப்பவுமே உங்களோட ஓன் ரிஸ்கில் ஓன் ரிசர்ச்சில் வாங்கணும். நீங்கள் ஃபண்டமெண்டலாக அந்த ஸ்டாக்கோட ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட், ரெவன்யூ ஸ்டேட்மெண்ட் இது எல்லாமே பார்த்து வாங்கணும். அந்த கம்பெனி என்ன பிஸ்னஸ் பண்ணுறாங்க, இவங்களோட அடுத்த டார்கெட் என்ன, அடுத்து இந்த கம்பெனி எப்படி டெவலப் பண்ண போகிறாங்க, இதெல்லாம் பார்த்து தான் நீங்கள் இன்வெஸ்டே பண்ணணும் ஒரு கம்பெனியில். இவங்க சொன்னாங்க அவங்க சொன்னாங்க சொல்ல இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது. ஏன்னா லாஸ் ஆச்சுன்னா நீங்கள் அந்த லாஸை நீங்கள் தான் பேர் பண்ண போகிறீங்க. உங்ககிட்ட சொன்னவங்க யாரும் அந்த லாஸை இது பண்ண போகிறதில்ல. அதனால் பார்த்து இன்வெஸ்ட் பண்ணுங்க. தேர்ட் டைப், இப்போ ஒரு ஸ்டாக்கை நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண வந்துட்டீங்க. இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு எவ்வளோ அமௌண்ட் தேவைப்படும் அதை பொறுத்து மாறும். இப்போ ஒரு 100 rupees ஷேர்ஸ் இருக்குன்னா ஒரு ஷேரோட ப்ரைஸ் 100 rupeesனா 100 rupees கொடுத்து நீங்கள் ஒரு ஷேர் வாங்க முடியும். இப்போ இதே நீங்கள் ஒரு 10 ஷேர் வேணும்னா 1000 rupees கொடுத்து வாங்குவீங்க. 1000 rupees கொடுத்து வாங்குறீங்க. எதனால வாங்குறீங்க, அடுத்து 2 yearsலையோ 3 yearsலையோ ஒரு 100 rupees இருக்க ப்ரைஸ் வந்து ஒரு 200 300 போகும். அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் வாங்குறீங்க. ஓகேவா? இப்போ இது லாஸ் ஆகுமா கேட்டால் லாஸும் ஆகும். நீங்கள் 6 month அது போல் வச்சு இது பண்ணிங்கன்னா லாஸ் ஆக சான்சஸ் இருக்குது. ஏன்னா இப்போ ஒரு கம்பெனி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் வளரும். இப்போ நீங்கள் ஒரு மரம் வளர்க்குறீங்கன்னா அந்த மரமே கொஞ்சம் கொஞ்சமாக தான் வளரும். அதே போல் தான் ஒரு கம்பெனியோட குரோத்தும் இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக தான் வளரும். இப்போ நீங்கள் ஒரு ஷேர் 100 rupees கொடுத்து பை பண்ணிட்டீங்க, அது அடுத்த நாளே 1000 rupees போக சான்ஸ் கிடையாது. இப்போ 100 rupees வாங்குறீங்கன்னா 150 200 அது போல தான் போகும். மறுநாளே உங்களுக்கு அடுத்த நாளே 1000 போகும் 2000 போகும், அப்படிலாம் போக சான்ஸ் கிடையாது. நீங்கள் லாங் டேர்ம் ஹோல்ட் பண்ணி வைக்கும் போது தான் எந்த ஷேராக இருந்தாலும் ப்ராஃபிட் கிடைக்கும். இப்போ நீங்கள் ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம BSE சென்செக்ஸே பார்த்தீங்கன்னா கோவிட் டைமில் கிராஷ் ஆகிருக்கும் மார்க்கெட். ஆல்மோஸ்ட் 40,000 கிட்ட நம்ம BSE சென்செக்ஸோட ரேட் வந்துருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 80,000 கிட்ட இருக்குது. கிட்டத்தட்ட 85,000 போச்சு போன வருஷம். அப்படியே மார்க்கெட் கொஞ்சம் கொஞ்சமாக இறங்கி FIIஸ்லாம் தொடர்ந்து செல் பண்ணி குறைச்சி இப்போ 80,000ல ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இது வந்து நீங்கள் 5 years ஸ்டேட்மெண்ட் எடுத்தீங்கன்னா இப்போ 2020 பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 5,000 10,000 தான் உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகிடும். அதனால என்ன சொல்ல வரேன்னா நீங்கள் லாங் டேர்ம் ஹோல்ட் பண்ணுவீங்க ஒரு ஸ்டாக்கை. இது பொறுத்த
வந்து சேஃப் சொல்லுவாங்க. ஆனால் சிறு துளி பெருவெள்ளம்னு சொல்லுவாங்க, அதே போல தான். இப்போ நீங்கள் சிம்பிளாக ஒரு கம்மி ரேட் கொடுத்து ஒரு ஸ்டாக் வாங்குறீங்க, அதை 5 to 10 years ஹோல்ட் பண்ணி வைக்கும்போது லாங் பீரியட் ஆஃப் டைமில் உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் அதிகமாக கிடைக்கும். ட்ரேடிங் வந்து ஷார்ட் டேர்மில் உங்களுக்கு கிடைக்கும், ஆனால் ட்ரேடிங்கில் வந்து ரிஸ்க் அதிகம், ப்ராஃபிட்டும் அதிகமாக கிடைக்கும். ஆனால் நீங்கள் லாங் டேர்ம் பண்ணுறது தான் பெஸ்ட். என்ன கேட்டால் புதுசாக ஸ்டாக் மார்க்கெட்லாம் ட்ரேடிங் பக்கமே போகாதீங்க. ஏன்னா ட்ரேடிங் நீங்கள் புதுசாக பண்ணுறீங்க, பண்ணிவிட்டு லாஸ் பண்ணிவிட்டு ட்ரேடிங்னால கேம்பிளிங், ட்ரேடிங் யாரும் பண்ணாதீங்க, ட்ரேடிங்னாலே ரிஸ்க் டேஞ்சர் அது போல் சொல்கிறீங்க. ட்ரேடிங்கும் வந்து ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் தான், ஆனால் நீங்கள் முடிஞ்ச அளவு கற்றுக்கிட்டு பண்ணுங்கள். 4th பாயிண்ட், இது நான் காமனாக பண்ண ஒரு மிஸ்டேக்காக இருக்கும். ஏன்னா நான் புதுசாக மார்க்கெட்டுக்குள்ளே வரும்போது, புதுசாக ஸ்டாக்ஸ் பை பண்ணும்போது நான் இந்த மிஸ்டேக்ஸை ரெகுலராக பண்ணிகிட்டே இருந்தேன். இப்போ டாப் இன்ட்ராடேல எந்தெந்த ஸ்டாக்ஸ்லாம் அதிக பேர் வாங்குறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்து இப்போ ஒரு கம்பெனி இருக்குன்னா அந்த கம்பெனி வந்து ஒரே நாளில் எவ்வளோ பேர் வாங்குறாங்க அப்படின்னு சொல்லி வாங்கிடுவேன். ஏன்னா இப்போ எஃப்ஐஎஸ் தொடர்ந்து வாங்கிட்டே இருக்கும்போது ஷேர்ஸ் வந்து அதிகமான பீக் ரேஞ்ச் போயிடும். இப்போ ஒரு ஷேர் இருக்குன்னா, இப்போ 300 rupees இருக்குன்னா அது ஒரே நாளில் 500 rupees போயிடும். போனதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம், இது நல்லா போயினே இருக்கு, இது ஒரே நாளில் கிட்டத்தட்ட 200 rupees ப்ரைஸ் வந்துருக்கு, அதனால் நம்ம இன்வெஸ்ட் பண்ணால் இன்றைக்கே 1000 கூட போகும் அப்படின்னு சொல்லி இன்வெஸ்ட் பண்ணுவோம். இப்போ 500 rupees போயிடுச்சுன்னா அந்த ஷேர் வந்து ஆல்மோஸ்ட் ஹை ரேஞ்ச் தொட்டுருச்சு, 500 தொட்டுருச்சு. இதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா எஃப்ஐஎஸ் என்ன பண்ணுவாங்கன்னா மொத்த ஷேர்ஸும் செல் பண்ணுவாங்க. செல் பண்ணும்போது என்ன ஆகும்னா அந்த மார்க்கெட் அப்படியே இறங்கும். இப்போ நீங்கள் 500 rupees கொடுத்து வாங்குவீங்க, வாங்கிட்டு அது வந்து மேலே போகும்னு சொல்லி நீங்கள் ஜட்ஜ் பண்ணுவீங்க. ஆனால் அது மேலே போக சான்ஸ் கிடையாது, கீழே இறங்கிருக்கும். இது பேர் தான் வந்து ஹை லிக்விடிட்டி சொல்லுவாங்க. இப்போ ஹை டிமாண்ட் இருக்க ஒரு கம்பெனியில் இப்போ 500 rupees போயிடுச்சு, ஆல்மோஸ்ட் பீக் ரேஞ்சில் இருக்குன்னா நீங்கள் அந்த டைமில் வாங்கக்கூடாது, அது இறங்கினதுக்கு அப்புறம் தான் வாங்கணும். நான் காமனாக வந்து ஓலா எலக்ட்ரிசிட்டியில் வந்து இந்த மிஸ்டேக் வந்து பண்ணேன். ஐபிஓவில் அன்றைக்கி தான் லான்ச் ஆச்சு. லான்ச் ஆகி ஆல்மோஸ்ட் 130 ரேஞ்சில் மார்க்கெட்டில் லிஸ்ட் ஆச்சு. லிஸ்ட்டாக இருந்துச்சு, ஓகே இது நல்லா மேலே போயிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட் டேவே பார்த்தீங்கன்னா ஷேர்ஸ் பை பண்ணி அது பார்த்தீங்கன்னா இப்போ ப்ராஃபிட்டே எனக்கு தரல. ஆல்மோஸ்ட் கிட்டத்தட்ட 50% கிட்டே எனக்கு ஓலா எலக்ட்ரிசிட்டி லாஸ்ட்டில் தான் இருக்குது. ஏன்னா இந்த மிஸ்டேக் ரெகுலராக நிறைய பேர் பண்ணுறாங்க, எனக்கு தெரிஞ்சவங்களும் நிறைய பேர் ஸ்டார்டிங்கில் பண்ணியிருக்காங்க. இந்த மிஸ்டேக் வந்து பண்ணாதீங்க. ஒரு ஸ்டாக் வந்து ஹை ரேஞ்சில் இருக்கும்போது வாங்காதீங்க, எவ்வளோக்கு கீழே இறங்குதோ அவ்வளோக்கு உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. இப்போ ஒரு ஸ்டாக் வந்து 500லேருந்து 300 வந்துருச்சுன்னா 300 வந்ததுக்கப்புறம் நீங்கள் வெயிட் பண்ணி ஒரு ஸ்டாக் எவ்வளோக்கு மேலே இருக்கோ அவ்வளோக்கு இறங்கும் போது இன்வெஸ்ட்மெண்ட் பொறுத்தவரை அதிகமாக பண்ணிகிட்டே வரணும். 5th பாயிண்ட், இது வந்து ஆல்மோஸ்ட் எல்லாருமே யூஸ் ஆகும். ஏன்னா பிகினர்ஸ்க்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை கொஞ்சம் ஃபுல்லாக ஸ்கிப் பண்ண பாருங்க. இப்போ நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட்டில் புதுசாக வந்துட்டீங்க, வந்தவொடனே எல்லா ஸ்டாக்குமே வாங்குறது, பென்னி ஸ்டாக்ஸ்லாம் பை பண்ணி அதிகமாக வச்சுருக்கீங்கன்னா இந்த மிஸ்டேக் நீங்கள் பண்ணவே கூடாது. பென்னி ஸ்டாக்ஸ் இந்தமாதிரி நீங்கள் அதிகமாக ஸ்டாக் வாங்கவே கூடாது. ஃபஸ்ட்டு நீங்கள் மார்க்கெட்டுக்குள்ளே வந்தவொடனே அது எப்படி ஒர்க் ஆகுது, எப்படிலாம் ட்ரேட் ஆகுது, எப்படிலாம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்கன்னு சொல்லி கொஞ்சமாச்சும் நீங்கள் கற்றுக்கணும். ஏன்னா கற்றுக்காமல் நீங்கள் வந்தீங்கன்னா கன்ஃபார்ம் லாஸ் பண்ணுவீங்க. பண்ணிவிட்டு நீங்கள் ஷேர் மார்க்கெட்டில் கேம்பிளிங் இது போல சொல்கிறதுக்கான சான்சஸும் இருக்குது. அதனால நீங்கள் முடிஞ்சாலும் கற்றுக்கிட்டே இருக்குது. இப்போ நானே ஆல்மோஸ்ட் 1.5 years ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். இன்வெஸ்ட் பண்ணிட்டு நான் இன்ன வரைக்கும் கற்றுக்கிட்டே தான் இருக்கேன். டெய்லி ஒரு விஷயம் புதுசாக நான் கற்றுக்கிட்டே இருக்கேன். அதனால ஷேர் மார்க்கெட் பொறுத்தவரை நீங்கள் ஒரே மாதத்தில் அது 2 மாதத்துலேயே கற்றுக்கினே நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிடாதீங்க. கற்றுக்கிட்டே இருங்க, இன்வெஸ்ட் பண்ணுங்கள், இன்வெஸ்ட் பண்ணி அது மூலியமாக கற்றுக்கோங்க. இப்போ நீங்கள் ப்ராஃபிட் பண்ணுறீங்கன்னா ப்ராஃபிட் பண்ணும்போது ஒரு மைண்ட் செட் இருக்கும், எப்போ நான் இன்றைக்கி 100 rupees ப்ராஃபிட் பண்ணிட்டேன், 1000 rupees ப்ராஃபிட் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி சந்தோஷமாக இருக்குது. இதே 1000 rupees லாஸ் பண்ணிங்கன்னா மைண்ட் செட் எப்படி இருக்கும், இனிமேல் நம்ம மார்க்கெட்டுக்குள்ளே வரவே கூடாது, நம்ம லாஸ் பண்ணிடுறோம், லாஸ் பண்ணுறதுனால இனிமேல் மார்க்கெட்டுக்குள்ளே வரக்கூடாது ஒரு மைண்ட் செட் வந்து. அந்த மாதிரி பண்ணாமல் நீங்கள் முடிஞ்ச அளவு நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட்டில் கொஞ்சம் கொஞ்சமாக இன்வெஸ்ட் பண்ணுங்கள். கொஞ்சம் கொஞ்சமாக உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட்டை இன்க்ரீஸ் பண்ணி போங்க. இப்போ நீங்கள் மார்க்கெட்டில் ப்ராஃபிட் பண்ணும்போது ஒரு விஷயம் கற்றுப்பீங்களே, அதே போல் லாஸ் பண்ணும்போது நீங்கள் ஒரு விஷயம் கற்றுப்பீங்க. ஏன்னா டாக்டர் அக்ரால்ஸ் ஐபிஓ அப்ளை பண்ணி எனக்கு ஆல்மோஸ்ட் 1500 லாஸ் ஆச்சு. லாஸ் ஆகணும். நான் ஒரு விஷயம் என்ன கற்றுக்கணும்னா, ஒரு ஸ்டாக் வந்து நம்ம எல்லாருமே அப்ளை பண்ணுறாங்க, எல்லாருமே ஹைப் கொடுக்குறாங்கன்னு சொல்லி நம்மளும் அந்த ஐபிஓ அப்ளை பண்ணுறோம், அந்த ஸ்டாக்கை வாங்கக்கூடாது. நம்ம சைட்லேருந்து ஒரு ரிசர்ச் வந்து பண்ணியே ஆகணும். அந்த கம்பெனியோட ப்ராஃபிட் என்ன, அவங்க என்னென்ன ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க, எவ்வளோ ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க, எவ்வளோ ரெவன்யூ ஜென்ரேட் பண்ணியிருக்காங்க, அதெல்லாம் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக பார்க்கணும். பார்த்து அந்த கம்பெனியோட லாஸ்ட் 5 yearsக்கான பிஸ்னஸ் என்ன, அந்த கம்பெனிக்கு ஏதாச்சும் கடன் இருக்கா, இதெல்லாம் பார்த்து தான் நம்ம இன்வெஸ்ட் பண்ணணும். இந்த மிஸ்டேக் வந்து நான் டாக்டர் அக்ரால்ஸ் மிஸ்டேக் பண்ணேன், கிட்டத்தட்ட 1500 லாஸ் பண்ணேன். இதே போல் நீங்கள் பண்ண விட சொல்லி தான் நான் இந்த மாதிரி சொல்கிறேன். அதனால ஒரு ஸ்டாக்கை நீங்கள் உங்களோட ஓன் ரிஸ்க்காக வாங்கணும். சோஷியல் மீடியாவில் சொல்கிறாங்கன்னு சொல்லி அவங்க பேச்செல்லாம் கிட்ட வாங்கவே கூடாது. இவ்வளோ தான் இந்த வீடியோ. புதுசாக நம்ம சேனலுக்கு வரீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அப்போ தான் யூடியூப் அல்காரிதம் நிறைய பேருக்கு இந்த வீடியோ ரெக்கமெண்ட் பண்ணோம். இது போல் ஃபினான்ஸ் ரிலேட்டடான கண்டென்ட்ஸ்லாம் ரெகுலராக தெரிஞ்சுக்கணும்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் உங்களை அடுத்த வீடியோஸில் பார்க்குறேன்.